காதல் அப்படிங்கிறது வந்து வெறுமனே அன்பை காட்டுறது மட்டுமில்ல, கோபத்தை காட்டுறதும் கூட. ஆனால் அந்த கோபம் வெளியில யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக காக்கப்பட வேண்டிய ஒன்று. அவங்க அவங்களோட கொள்கைக்காக வாழ்ந்தாங்க அப்படின்றத தாண்டி அவங்க கூட வாழ்ந்தவங்களுக்கும் அவ்வளவு வந்து துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையுமே தாங்கியிருப்பாங்க. சுந்தரர்கிட்ட சொல்கிறார் சுவாமி, இதை விட்டால் உலகத்தை அழிச்சிரும், உலக உயிர்கள் அத்தனையுமே அழிஞ்சு போயிடும். அப்போ அவங்களெல்லாம் காக்கிற விதமாக நீ அந்த விஷத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரரும் போய் ஆளாள சுந்தரர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விஷத்தை உருண்டையாக உருட்டி ஒரு நாவல் பழம் மாதிரி கொண்டு வந்துட்டாராம். கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டார். சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா அதை வாயில் போட்டுட்டார். முழுங்கிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது, வாயில் போட்டிருக்காரு. என்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு திருவோடு இருக்குது. அந்த திருவோடோடக்கு அதுக்கு சமமாக வேற ஒரு பொருளை இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது. இதில் என்ன போட்டாலும் அதை புனிதப்படுத்தும். அந்த சிவனடியார் வேடம் போட்ட சிவபெருமான் திரும்பவும் வர்றார். வந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னுடைய திருவோடை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே திருநீலகண்ட நாயனாருக்கு போய் அவருடைய அந்த வச்ச இடத்துல அந்த வச்ச பெட்டிக்குள்ளே தேடுறாரு. அங்கே திருவோடி இல்லை. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். சண்டிகேஸ்வர நாயனார் தொடர்ந்து தை மாசத்துல, தை உத்திர நட்சத்திர கணவனும் மனைவியுமா சிவபெருமான்கிட்ட சேர்ந்த அடியவர் பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறேன். இன்னைக்கு நான் இந்த பேசுகிற இன்னைக்கு வந்து February 14 காதலர்கள் தினம். இன்னைக்கு தான் ஆனால் இதை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காதல் அப்படிங்கிறது வந்து வெறுமனே அன்பை காட்டுறது மட்டுமில்ல, கோபத்தை காட்டுறதும் கூட. ஆனால் அந்த கோபம் வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக காக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதையும் வந்து அவ்வளோ அழகாக வாழ்ந்து காட்டிய திருநீலகண்ட நாயனார் அவரை பற்றியும், நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் அவங்க அவங்களோட கொள்கைக்காக வாழ்ந்தாங்க அப்படின்றத தாண்டி அவங்க கூட வாழ்ந்தவங்களுக்கும் அவ்வளவு வந்து துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையுமே தாங்கியிருப்பாங்க. இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. இதை பேசுறது எப்படி பேச போகிறேன் அப்படின்றது எனக்குமே கொஞ்சம் தயக்கத்தோடு இருந்தது. இதை வந்து ஒரு 4-5 வாட்டி நான் திரும்ப 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 எனக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன். திருநீலகண்ட நாயனார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிதம்பரத்தில் பிறந்து வளர்ந்தவர். எப்போதுமே நாயன்மார்கள் பற்றி பேசும்போது அவங்க பிறந்த குலத்தை பற்றியுமே பேசுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா குலத்தினருக்கும், எல்லா ஜாதியில் பிறந்தவங்களுக்கும் இந்த சுவாமி வந்து அருள் புரிஞ்சிருக்கார். சுவாமி ஒன்று தான், அவருக்கு வந்து எந்த பாகுபாடும் இல்லை அப்படிங்கிறத மாதிரியானதான் இந்த 63 நாயன்மார்களுடைய புராணங்கள், கதைகள் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருநீலகண்ட நாயனார் ஒரு குயவர் குலத்தில், அதாவது மண்பாண்டம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தவர். அவருடைய தொண்டு என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து வாய் ஓயாமல் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த திருநீலகண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுவாமி வந்து ஆழகால விஷத்தை, அதாவது நம்ம இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கதிர்வீச்சு, அதனால் இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசுகிறோம். உலகத்தை அழிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் கூட போதும். அது மாதிரி அந்த காலத்தில் உருவான ஆழகால விஷத்தை சுந்தரர்கிட்ட சொல்கிறார் சுவாமி, இதை விட்டால் உலகத்தை அழிச்சிரும், உலக உயிர்கள் அத்தனையுமே அழிஞ்சு போயிடும். அப்போ அவங்களெல்லாம் காக்கிற விதமாக நீ அந்த விஷத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரரும் போய் ஆளாள சுந்தரர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விஷத்தை உருண்டையாக உருட்டி ஒரு நாவல் பழம் மாதிரி கொண்டு வந்துட்டாராம். கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டார். சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா அதை வாயில் போட்டுட்டார். முழுங்கிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது, வாயில் போட்டிருக்காரு. அது கண்டத்தில் போகும்போதே அம்பாள் வந்து கை வைக்கிறா. நம்ம அம்பாள் வந்து
அதை இறுக்கி பிடிச்சா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த நாயன்மார் கதையை படிக்கும்போது நான் நிறைய பெரியவர்களுடைய வாரியார் சுவாமியிலேருந்து அத்தனை பேருடைய பேச்சையுமே அவர்களுடைய அந்த சொற்பொழிவுமே கேட்டுட்டு தான் பேசுகிறேன். அம்பாள் வந்து கை வச்சாலாம், கை வச்ச உடனே அது வந்து அப்படியே கண்டத்திலேயே நின்றுச்சான். அங்கேயே விஷமாக நின்றுச்சா, விஷமாக நின்னா கூட அங்கே விஷமாக நின்னா கூட அது நமக்கு பாதிப்பு தான். ஆனால் அம்பாள் எப்போ கை வச்சாலோ அது அமுதமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா அப்படின்னா அபிராமி பட்டர் சொல்கிறாரு. அபிராமி அந்தாதி படித்தவங்களுக்கு தெரியும். அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். அப்படி அருந்திய நஞ்சை அமுதாக்குனது நம்மளுடைய அம்பாள் தான். அவள் வந்து அங்கேயே கண்டத்திலேயே நிறுத்திட்டா, அந்த நஞ்சையுமே அமுதாக்குனா அப்படின்னு வர அபிராமி பட்டர். அது கண்டத்தில் நின்னதுனால தான் சிவபெருமானுக்கு நீளமாக இந்த தொண்டை வந்து தொண்டை பகுதி, இந்த கழுத்து பகுதி நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சிவபெருமானை நினச்சி 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 இந்த பேர், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி இருக்கும் இல்லையா. இவருக்கு இந்த திருநீலகண்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய பக்தி. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும் இல்லையா. அப்படி அவருக்கு இந்த திருநீலகண்ட நாயனாரோட இயற்பெயர் என்னன்னே தெரியாத அளவுக்கு திருநீலகண்டம் அதுதான் அவருடைய பேராகவே ஆயிடுச்சு. திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு மனைவி இருக்கிறாங்க. இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா மண்பாண்டம் செஞ்சு விற்கிறது. அவங்களுடைய சிவத்தொண்டு என்ன அப்படின்னா வரக்கூடிய சிவன் அடியார்களுக்கு திருவோடு செஞ்சு கொடுக்கறது. திருவோடை ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, அவங்கள நல்லா கவனித்து அனுப்புவாங்க. இது வந்து அவங்களுடைய சிவத்தொண்டு. இப்படி தான் போயிட்டுருக்கு. இவ்வளவு சிறப்பு உள்ள அந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த திருநீலகண்ட நாயன்மாருக்கு என்ன ஒரே ஒரு தீய பழக்கம் இருந்தது அப்படின்னா, அவருக்கு பெண்கள் பார்த்தா ஒரு ஆசை வந்துடும். அப்படி நிறைய வந்து அவர் வந்து விளை மாதர்கள்ட்ட போயிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அதை வந்து அவரால் திருத்திக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் அப்படி போயிட்டு வர்றாரு, மனைவிக்கு தெரியாமல் தான் போயிட்டு வர்றாரு. ஆனால் மனைவி அதை தெரிஞ்சிருது. நம்ம ஆத்மார்த்தமாக அன்னோன்யமாக வாழக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன வித்தியாசம் கூட மனைவிகளால், அதாவது விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒரு கணவனுடைய மொத்த ரகசியமோ அவங்க அம்மாவுக்கு தெரியுதோ, பெத்த தாய்க்கு தெரியுதோ இல்லையோ, மொத்த ரூபம் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி குணம்ன்றது வந்து தன்னுடைய மனைவிக்கு மட்டும் தெரியும்னுவாங்க. அந்த மனைவி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே அவங்க அப்படியும் கூட எந்த இதுவுமே சொல்லலை. அவர் வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு வந்து அவங்க வழக்கம் போல் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. இவங்க மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா லக்ஷ்மியை விட அழகாக இருப்பாங்க. ரொம்ப அழகு, திருமகளை விட அழகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ அழகான பெண்மணி அவங்க. அவருக்கு அப்படியும் மற்றொரு பெண் தேவைப்படுறா. இப்படி இருக்கும்போது அவங்க அமைதியாக வந்து அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டுட்டு அவர் வந்து அவங்க மேலே கை வைக்கிறார். கை வச்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம்னு சொல்லிடுறாங்க. சபதம் போட்டுடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எம்மைன்னு சொல்கிறாங்க, என்னைன்னு சொல்லலை. ஒரு அவங்க என்னைன்னு சொல்லியிருந்தா அவங்கள மட்டும் அப்படின்னு கூட திருநீலகண்ட நாயனார் எடுத்திருப்பார். எம்மைன்னு சொன்னதுனால இனிமேல் இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவர்கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கம், அதை வந்து கெட்ட பழக்கம்ன்றதை திருத்துறதுக்காக இறைவன் இப்படி ஒரு வார்த்தையை அவங்க வாயிலிருந்து வர வச்சாரான்னு தெரியாது. அதோட அவரும் சொல்கிறாரு, உன்னை மட்டும் இல்லை, நீ எம்மைன்னு சொன்னதுனால இனி எந்த பெண்ணையும் மனசால கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. இது நடக்கும்போது திருநீலகண்ட நாயனாருக்கு 25 வயசு. இப்படியே போயிட்டு இருக்கு காலம். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாதான். இன்னைக்கு சூழ்நிலை, நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு எல்லாருமே, நான் உட்பட, நமக்குன்னு ஒரு தோழியோ தோழரோ வச்சுட்டு
நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனையை யாருக்கிட்டேயுமே அவங்க சொல்லலை. ஒரு 25 வயசுன்னா அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருந்திருக்கலாம். இது யாருக்குமே வெளியில் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய பெற்றவங்களுக்கு கூட தெரியாது. இப்படியே காலம் போய்கிட்டே இருக்கு. 65 வயசு ஆயிடுச்சு திருநீலகண்டன் நாயனாருக்கு. ஒரே வீட்டில் தான் இவ்வளோ காலமும் வாழ்கிறாங்க. ஒரே குடிசை, அது ஒரு பெரிய வீடெல்லாம் கிடையாது, குடிசை தான். ஆனால் அந்த அம்மா ஒரு குறையும் வைக்கலை. அவர் வருவார், அவருக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க, அவங்களும் கூட சேர்ந்து அந்த குயவருக்குள்ள வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. 2 பேரும் அதே ஒரு குட்டி ஒரு குடிசைக்குள்ளே வாழ்கிறாங்க. எந்த உணர்வுகளும் அதுக்கப்புறம் அந்த திருநீலகண்டம்ன்ற அந்த வார்த்தைக்கு நீ சொல்லிட்ட, அதுக்கப்புறம் நான் அந்த எந்த இதையுமே நினைக்க மாட்டேன்னு அவர் அப்படியே அந்த ஒரு கணத்தில் மாறுறாரு. இந்த அம்மாவும் எப்படி நீ போகலாம் அப்படின்ற அந்த வைராக்கியத்தோட இவங்களும் எந்தவித முயற்சியும் பண்ணாமல் அப்படியே வாழ்கிறாங்க 2 பேரும். அதோட அவங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய் அவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கிட்ட ஆகுது, அவருக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே ஆயிடுது. இப்படியே போகுது. இந்த 63 நாயன்மார்கள் இதெல்லாம் இது இந்த சிவபெருமானுடைய திருவிளையாடலே என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் செஞ்சிட்டு இருக்கிற தொண்டை வெளியில கொண்டு வர்றது தான். இப்படியும் பக்தி கொண்டு மக்கள் வாழ்றாங்கன்றத உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் சிவபெருமான் பார்த்து வியந்து போய் கிளம்பி வர்றார். கைலாயத்திலிருந்து சிதம்பரத்துக்கு வர்றாரு. வந்துட்டு நேராக ஒரு சிவன் அடியாரா, சிவ பழமா அழகா தன்னுடைய வேடத்தை மாற்றிட்டு இந்த குயவனார் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு கேட்குறாரு, நீ வர்ற சிவனடியாருக்கெல்லாம் நீ திருவோடு செஞ்சு கொடுக்குறியாமேன்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்கய்யா அப்படின்றாங்க. நீ நல்லவனாமே, இந்த ஊரே உன்னை அவ்வளோ சொல்லுது. என்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு திருவோடு இருக்குது. அந்த திருவோடோடக்கு அதுக்கு சமமாக வேற ஒரு பொருளை இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது. இதில் என்ன போட்டாலும் அதை புனிதப்படுத்தும், அதை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு, ஆனால் நான் வெளியூருக்கு வெளி பயணமாக ரொம்ப தூரம் போகிறேன், இதை நான் பாதுகாப்பாக யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் உன்னைய பற்றி கேள்விப்பட்டதுனால உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இதை நான் திரும்ப கேட்கும்போது தரணும், இதை நீ ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ, ஏன்னா இதுக்கு இணையானது உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க ஐயா நான் இதை பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு திருநீலகண்ட நாயனாரும் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த குயவர் வீட்டில் என்ன ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த வரக்கூடிய வருமானம் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் அதை பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. பத்திரப்படுத்தி வைக்கும்போது அது அவ்வளோ பத்திரமான இடத்துல வச்சு லாக் பண்ணி தான் வைக்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து அந்த சிவனடியார் வேடம் போட்ட சிவபெருமான் திரும்பவும் வர்றார். வந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னுடைய திருவோடை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே திருநீலகண்ட நாயனாருக்கு போய் அவருடைய அந்த வச்ச இடத்துல அந்த வச்ச பெட்டிக்குள்ளே தேடுறாரு. அங்கே அந்த திருவோடி இல்லைன்னா சிவபெருமான் தான் அதை மறைச்சிட்டாரு. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இவரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்குறாரு அப்படின்னா இவர் போய் நிற்கிறாரு. என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, நீ உள்ளே போய் ஏன் இன்னும் வரல, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருநீலகண்டர் தலையை தொங்க போட்டு வெளில வர்றாரு. ஐயா அந்த திருவோட காணுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் சொன்னனே, அது பொண்ணுலையும் மணியையும் விட மேலானது, அதுக்கு நிகராக உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன். நீ அப்போ என்னோட திருவோட திருடிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, என்னுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்கோ நான் அதை விட உங்களுக்கு நல்லதை தரேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் உன்ட்ட சொல்லி தான் கொடுத்துட்டு போனேன், நீ தங்கத்திலே செஞ்சு கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. அப்படி பேசும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதுக்கு அவர் அதுக்கு மேலே என்னமே பதில் சொல்ல முடியாது, வார்த்தையாலேயே குத்துறாரு இவர். நீ திருடிட்ட, இப்படி திருவோடத்தின் திருடி விற்கிற பையன் நீ எப்படி சிவனடியாருக்கெல்லாம் திருவோடு கொடுத்த அப்படின்னெல்லாம் என்னென்னவோ சொல்லி திட்டுறாரு. இவர் அப்படியே கூனி குறுகி போய் நிற்கிறாரு. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உன் பிள்ளைய கூப்பிடு, என் முன்னாடி சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறாரு. எனக்கு புள்ள கிடையாது அப்படிங்கிறாரு திருநீலகண்ட நாயனார். சொன்ன உடனே, உனக்கு புள்ள கிடையாதா, அப்போ பொண்டாட்டி இருப்பாள்ல, உன்னுடைய மனைவியை கூப்பிடு, அவள் மேலே சத்தியம் பண்ணுன்றாரு.
மனைவியை தொட்டு அவள் தலையில் அடித்து தலையில் வச்சு சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறாரு. இல்லை நான் அது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்பா உன்னுடைய மனைவி தானே, நீ அவள் கை மேலே சத்தியம் பண்ணுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் கேட்கல என்னன்னா, அப்போ நீ பொய் சொல்கிற, உனக்கு பிள்ளையும் இல்லைங்கிற, பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணுன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிற, அப்போ நான் இதை வந்து பஞ்சாயத்துக்காக கொண்டு போகணும்னு சொல்லி தில்லைவாழ் அந்தணர்கள்ட்ட இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு போகுது. அப்போ தில்லைவாழ் அந்தணர்கள் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கேட்குறாங்க, இல்லை நான் அதுக்கு பதிலாக வந்து அதுக்கு ஈக்குவலாக நான் அவளுக்கு சத்தியம் பண்ணுறேன், நீ அவதும் வேறு என்ன மாதிரி ஒரு சத்தியம் கேட்குறாரு அப்படின்னா, சிதம்பரத்தில் உள்ள குளத்தில் நீ மூழ்கி எழுந்துக்கணும், அதுவும் மனைவி கையை பிடிச்சிட்டு நீ சத்தியம் பண்ணி மூழ்கி எழுந்துக்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாரு. சொன்ன உடனே தில்லைவாழ் அந்தணர்களும் அதை வந்து வலியுறுத்துறாங்க. இல்லை நீ வந்து இப்போ சத்தியம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அது பொருந்துற மாதிரி ஒன்று பண்ணுறேன் அப்படின்றாங்க. இவர் சொன்ன உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வராங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வராங்க. நான் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறேன், அவள் ஒரு பக்கம் பிடிச்சிப்பா, நாங்கள் இப்படியே மூழ்கி நாங்கள் வந்து எழுந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. என்னப்பா இது உன் மனைவின்ற, அப்புறம் ஏன்பா தொடர்றதுக்கு அவ்வளவு தயங்குற, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதை விட தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இதில் இருந்து வெளியில் வரவே முடியாதுன்னப்போ, ஏன் தொட மாட்டேங்கிறேன்னு மொத்த ஊரே நின்று கேட்கும்போது அவரால் முடியலை. நான் இப்படி ஒரு தவறு செஞ்சேன், அதனால் இவள் வந்து என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக நாங்கள் ஒருத்தர் தொடுறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே திகைச்சு போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி 2 பேரும், ஆனால் நாங்கள் இதை திருடலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு முனையாக அந்த குச்சியை பிடிச்சிட்டு குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. அவங்க எந்த வயசில் அப்படி ஒரு சபதம் எடுத்தாங்களோ அதே வயசை சிவபெருமான் அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறார். 25 வயசுக்காரங்களாக அவங்க எந்திரிச்சு வெளியில் வர்றாங்க. இதை பார்த்து ஊரே அதிசயிக்குது. ஏன்னா அவங்க உள்ளே போய் மூழ்கும் போது 65-70 வயசு. ஆனால் அப்படி மூழ்கி எந்திரிக்கும் போது அதை திரும்ப அந்த தொலைச்ச இளமை காலம், தான் வாழாத வாழ்க்கை. இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவபெருமானே நம்மளை வாழத்தான் சொல்கிறார். யாரையும் நீங்கள் இப்படியெல்லாம் இருந்து வாழாமல் இருங்க அப்படின்னு சொல்லலை. தொலைத்த இளமையவும் தொலைத்த வாழ்க்கையவும் திரும்ப வந்து சிவபெருமான் கொடுக்குறாரு. அவங்க எழுந்து வர்றாங்க. அங்கே சிவன் அடியாராக வந்தவரை காணோம். தில்லைவாழ் அந்தணர்கள் அத்தனை பேரும் அதிசயத்து பார்க்குறாங்க. இன்னைக்கும் இளமையாக்கினார் குளம் சிதம்பரத்தில் இருக்குது, நம்ம போனால் பார்க்கலாம். இது எல்லாம் நம்மளுடைய நிலத்தில் நடந்த விஷயம். பக்தி அப்படிங்கிறது வந்து விரதம், கணவன் மனைவிக்கான வாழ்க்கை வாழ்கிறது தான் பக்தி. கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நம்மால் முடிஞ்ச நல்லதை செய்யணும் அப்படின்றது தான் இறைவனுடைய விருப்பமே. ஆனால் தன்னுடைய ரொம்ப விகான விஷயம், தனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், தன்னுடைய மகிழ்ச்சி, அதாவது எல்லா மனிதருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கும் ரகசியமாக. அந்த கெட்ட பழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷத்தை, அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கையோட சந்தோஷன்றதுனால அதை ரகசியமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தையும் அவர் வந்து மனைவியோட வார்த்தை அப்படிங்கிறத தாண்டி, எப்போ நீ திருநீலகண்டம் மேலே ஆணைன்னு சொல்லிட்டியோ அதுக்கப்புறம் எம்மைன்னு சொல்லிட்டே, இனிமேல் எந்த பெண்ணையும் நான் மனசாரையும் தீண்ட மாட்டேன்னு திருநீலகண்டர் நான் தொலைத்த அந்த இளம வாழ்க்கையை சிவபெருமான் கொடுக்குறார். இது இப்படி ஒரு விஷயம் நடந்து, இதை நம்மளை மாதிரி சாதாரண மனுஷராக இருந்தால் 10 பேர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு இது ஒரு பெரிய விஷயமாக்கி இன்னைக்கு இந்த காலமாக இருந்தால் இது வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அன்றைய காலத்தில் அந்த அன்னோன்யம், கணவன் மனைவி தனது மனைவிக்கான கடமைன்னு இதெல்லாம் இன்னைக்கு பேசும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும், இது என்ன இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சான்று நிறையவே இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த ஆன்மீகம் திரும்ப திரும்ப சொல்கிறது குடும்பமாக வாழ்கிறத தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்குவோம். எத்தனையோ குறை நிறைகள் இருந்தாலும் அதையும் நாம் ஏற்றுக்கிட்டு வாழணும்.
அப்படி இறைவனே கதின்னு வாழக்கூடியவங்க இந்த நாயன்மார்கள் வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் கொண்ட கொள்கை ஒன்று. அவங்க என்ன பக்தி பண்ணாங்க, எப்படி பூஜை பண்ணாங்கன்றதில்ல, அந்த வைராக்கியம். நீ என் சாமி மேலே நீ சத்தியம் பண்ணிட்ட, இதுக்கு மேலே நான் நீ சொன்ன இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன்னு அந்த சாமிக்காகவே அதெல்லாம் விட்டுட்டு இருந்தார் இல்லையா. இது மட்டும்தான் தன்னுடைய இன்பத்தை விட்டு. இப்போ நம்மளை மாதிரி சாதாரண மனுஷராக இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க, திருநீலகண்டத்துக்கு ஒரு நாள் லீவ் விட்டுக்கலாம், இந்த விரதத்தை ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சாதாரண மனுஷனாக இருந்தால் இருந்திருப்பாங்க. ஆனால் அவருடைய மனைவியும் அவரும் அத்தனோண்டு குடிசையில் ஒன்றா இருந்து எந்த சபலமும் இல்லாமல் இந்த வைராக்கியம்தான் பக்தி. அதுக்காக எல்லாரும் இப்படியே வாழணும்னு சொல்ல வரல. வைராக்கியம், அந்த உள் கருவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். வைராக்கியம்தான் பக்தி. சாமிக்கு நான் போய் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்றதை தாண்டி சாமி கிட்ட நாம மனசார சொன்ன விஷயம், அந்த மனசார சொன்ன விஷயம் எப்படி சொல்லியிருப்போம்னா, நம்ம ஆத்மா தேடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பூஜையா நம்ம சொல்லியிருப்போம். அதை தொடர்ந்து பண்ணாலே போதும், அந்த சேவையை செஞ்சாலே போதும். தொடர்ந்து செய்யக்கூடிய சேவைக்கு சிவபெருமானே இறங்கி வருவார் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த நாயன்மார்கள் வரலாறு எல்லாம். இதெல்லாம் மனசு பண்படத்தான் கேட்குறோம். இது பூஜை இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான் சாமி வருவார் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ள நீங்கள் என்றைக்குமே போயிடாதீங்க. ஆத்மார்த்தமான பூஜைக்கு, ஆத்மார்த்தமான கொள்கைக்கு எம்பெருமான் எப்பவும் இறங்கி வருவார் அப்படின்றதுக்கு சாட்சி தான் இந்த நாயன்மார் வாழ்க்கை வரலாறு. இந்த வாழ்க்கை வரலாறை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயே ஆகணும். இதெல்லாம் நான் என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நம்மளுடைய திருமண வாழ்க்கையை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும், நம்ம வீட்டு ரகசியம் வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்றது இந்த விஷயத்தில் கற்றுக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. கற்றுப்போம். சிவபெருமானும் நாயன்மார்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது. அந்த கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு மன தெளிவை கொடுக்கும். குழப்பமே இல்லாமல் பக்தி பண்ண முடியும். அது ஒன்று தான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லவும் வர்றேன். நன்றி, வணக்கம்.